ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள் எடுத்த வீடியோ. அன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்லியும் தக்காளி சட்னியும் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இந்த தக்காளி சட்னி காம்பினேஷன் வந்து தோசை, இட்லி எது கூட வச்சு கொடுத்தாலுமே இப்போ பிள்ளைங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கா, அதனால் அடிக்கடி இதுவே பண்ணிடுறது. அப்புறம் அம்மா வீட்டிலேருந்து கொஞ்சம் திங்ஸ் வந்து வந்திருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளம் கேக் யூடியூப்பை ஓப்பன் பண்ணாலே நிறைய பேர் இந்த ப்ளம் கேக் பண்ணுறது அப்படிலாம் வீடியோ பார்க்குறேன். நிறைய பேர் வந்து இது பிடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்னமோ நான் இதுக்கு முன்னாடியுமே சாப்பிட்டு பார்த்துருக்கேன். சுத்தமாக இது பிடிக்கவே செய்யாது. உங்களில் என்ன மாதிரி யாருக்காவது பிடிக்காது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து மாங்காய் ஊறுகாய் கொடுத்து விட்டுருந்தாங்க. அதை பார்த்தோன்னே நாக்கில் எச்சி ஊறிட்டே இருந்துச்சு. எப்படா சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் வந்து ஒரு பலாப்பழம் வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. அதுவுமே வந்து நல்லா பழுத்திருந்துச்சு. வெட்டக்கூடிய கண்டிஷனில் தான் இருந்துச்சு. ஈவினிங் போல் வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த மாங்காய் ஊறுகாய் பாக்ஸ் வந்து நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டே இன்னொரு கையில் வந்து ஓப்பன் பண்ண முடியலைங்கிறதுனால என் பையன் அதை வந்து பல்ல வச்சு கடித்து எடுத்து எப்படியோ ஓப்பன் பண்ணிட்டான். பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் கூறிட்டே இருந்துச்சு சாப்பிடணும் போல். அதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து பிள்ளைங்களுக்கு வந்து இட்லி எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து இட்லி இருந்துச்சு. ஆனால் சோறு வந்து இந்த மாங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்துச்சு. அதனால் நான் கொஞ்சம் சாப்பாடு வந்து போட்டிருக்கேன். பிள்ளைங்களுக்கு இட்லி. அம்மா வீட்டிலேருந்து ஒரு சின்ன சாதனம் வந்துச்சுன்னா கூட அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். உங்களில் எத்தனை பேர்த்துக்கு அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வரக்கூடிய சாப்பாடெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். பாய்.